நீ ஒண்ணு நினைச்சுக்காத, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சனியா, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்க மாட்டியே. என்ன நியூசன்ஸா? ஆமா, நீ நியூசன்ஸ் தான். சரி, அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கோம் சொல்லடவா? பைத்தியமா பிடிச்சிருக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க என்ன பேசிக்கிறாங்க? நீ எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்க நினைச்சாலும் கடைசியில உன் சுயரூபத்தை காட்டிடறல. உன்ன மாதிரி இருக்கிறவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஃபோர்ஸ் பண்றியா? உனக்கு என்ன வேணும்? சரி, முதுகுல ஏறு. முடியாது. சரி, ரொம்ப ஓவரா சீன் போடாத. நான் தான் ஒத்துக்கிட்டல, முதுகுல ஏறு. வேண்டாம் சொல்றேன்ல, கைய விடு. நீங்க என்ன பண்ற? ஹே ஜோ, ஒழுங்கு மரியாதையா அவளோட கைய விட்டுரு. இவன சொல்லிக்கிட்டே இருக்க. மறுபடியும் வண்டியா? ஆமா, என்ன சோனியா? எனக்கும் தெரியும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சாரிப்பா. அன்னைக்கு நீ படிக்க போறேன்னு சொன்னப்ப நான் உன்னை நம்பவே இல்ல. அந்த தப்பு பண்ணதுக்கு உன்னை முதுகுல தூக்கிட்டு இந்த ஸ்கூல்ல சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன். வா. என்னடா நீயும்? அட வா. ஏ சானியா, இங்க வா. ஏய், என்னடா பண்ற? அவளை விடு. அவளை ஏத்தி விடு. சானியா, உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு முழுக்க உன்னை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்க போறேன். அவளை இறக்கி விட புரியலையோ? ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன், என்ன தப்பு? அவளை எதுக்காக இப்படி தூக்கிட்டு வந்த? அப்படியா? இது தப்பான விஷயமா என்ன? ஆமா, கண்டிப்பா தப்புதான். அவ எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சா நீ நினைக்கிற? சுத்த அறிவு கெட்டவனா இருக்க. போது, நிறுத்து. சானியா, நீ இன்னும் அவனை லைக் பண்ற? அவன் முன்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உனக்கு புத்தியே வராதா? உனக்கு ஏத்த சரியான ஜோடி யாருன்னா அது நான் மட்டும்தான். இல்ல, அவன் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்கணும்? அவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? அப்படி சொல்லு. அவனுக்கு தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. நல்லா படிக்கிறாங்கிற மெதப்பு. தலகானம் பிடிச்சவன். உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவன மாதிரி ஒரு இடியட் யாருமே இல்ல. என்ன சொல்ற? அவனை பிடிக்காது? பிடிக்காது. சரி, அது விடு. இன்னில இருந்து ஸ்பெஷல் ஸ்டடி ரூம் போக போறல்ல? சூப்பர். இம்ப்ரெசிவா இருக்கு. தாக்கு பிடிப்பியா? அவ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இவதானே அந்த சானியா? இவ எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு வந்துட்டா. என்னால முடியல. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன பிரயோஜனம்? இவனதான் ஜோ அவமானப்படுத்திட்டானே. இவ்ளோ அன்லக்கி பொண்ணா இருக்காளே. ரொம்ப பாவம் இல்ல?
என்ன அது? இவங்க படிக்க வந்தாங்களா இல்ல டேட்டுக்கு வந்தாங்களா? ஐ எம் சாரி. ஒவ்வொரு ப்ளீஸ் பஞ்சு, எனக்காக இந்த ட்ரிங்க குடிங்க. வேண்டான்னு சொன்னல. சாரி சார். ஐம் சாரி சாரி. நம்மளுக்கு யாராவது பாத்துட்டு கொஞ்சம் போறாங்க. சும்மா இருக்கியா? பிரின்சிபல் வேற இருக்காரு. அதோ அங்க இருக்கா. அவளை காணுமே. அதோ பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கு பசங்களா, கேக்குறது பதில் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். சார் ஒண்ணு இல்ல, நாங்க ஜஸ்ட் அவ இங்க இருக்காளன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் வந்திருக்கோம் சார். கொஞ்சம் இருங்க. படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ அங்க இருக்கா அங்க இருக்கா. ஹாய் சானியா. சானியா, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஹாய். டீச்சர் சாந்தினி, சார். அந்த வாலு சானியா கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியல? ஆமா, நான் அதை கவனிச்சேன். இல்ல, நான் சொல்றது அது இல்ல. அவ எப்படி லிஸ்ட்ல கடைசியா இருந்தவ 50வது இடத்துக்கு வந்தான்னு தான் புரியல. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு வந்தா. அதான் எப்படின்னு இன்னும் என்னால நம்பவே முடியல. இருந்தாலும் இதுல நம்ப முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? ஏதாவது சீட்டிங் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்ல? என்ன சீட்டிங்கா? அவ என் கிளாஸ்ல இருக்கிறவள யார சீட் பண்ணிருப்பான்? சரி விடுங்க, கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை பிக்னிக் கூட்டிட்டு போலாம். செகண்ட் இயர் பசங்களை ஃபீல்டு ட்ரிப்புக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். தேர்ட் இயர் பசங்களை நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காம்படிஷன் கூட்டிட்டு போலாம். அவங்கள எப்படி கூட்டிட்டு போக முடியும்? தேர்ட் இயருக்கு தான் மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆகுதே. ஸ்டடீஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா எக்ஸர்சைஸ் தேவை. என் கிளாஸ் பசங்களும் ஃபிட்டா இருக்கணும்ல. நீங்க சொல்றது சரிதான். எந்தெந்த கிளாஸுக்கு காம்படிஷன் வைக்கிறது? என் கிளாஸ் பசங்க டீச்சர் ஷாஜியோட கிளாஸ் பசங்களோட போட்டி போடுவாங்க. என்ன? ஏன் கிளாஸ் கூட எதுக்கு? என் கிளாஸை விட உங்க கிளாஸ் பெட்டர்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே இந்த சந்தர்ப்பத்துல நிரூபிக்க கூடாது. என் கிளாஸ் பசங்க வின் ஆயிட்டாங்கன்னா நான் உங்களை ஹனின்னு கூப்பிடுவேன். என்ன? ஹனினா? இதுவும் நல்ல யோசனை தான். ஏன்னா அந்த காம்படிஷன்ல என்னென்ன ஈவென்ட்ஸ் வைக்கலாம்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. பேசாம அன்னைக்கு ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நம்ம யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். நம்மள இந்த மாதிரி பேசினவங்கள வாயை கட்டி போடணும். அவங்கள விட நம்ம எந்த விதத்துல குறைஞ்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லி தொலை. அதுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க இங்க எல்லாருக்கும் என்ன கொடுப்பீங்க? என்ன? நீங்க கேக்குற உதவியை நாங்க எல்லாரும் செஞ்சா எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு உங்களை கேட்டேன். ஆல் ரைட். நீங்க இந்த 3 ஈவென்ட்ஸ்ல வின் பண்ணிட்டீங்கன்னா பீட்சா வாங்கி தர எல்லாருக்கும். பீட்சாவா? ஆப்போசிட் டீம் ஒரு வழி பண்ணலாம். கமான் சீக்கிரம் அப்படிதான். Come on. இப்படிதான். Come on. Super. அப்படிதான். ரொம்ப தூரம் தான். வாங்க. என்ன இது? எழுந்துருங்க, மறுபடியும் வாங்க. வாங்க. சரி சீக்கிரம் வாங்க. எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நல்லா கவனமா கேளுங்க.
எப்படி பண்ணணுங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஃபைனல் ரேஸ் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. जब बैटन मिलेगा ना तो अपना हाथ ऐसे स्ट्रेच करना और भागो भागो भागो, तेज भागना जब तक पहुंच ना जाओ. अगर ऐसे ही सीधे खड़े रहोगे तो शुरू करने में ही देर हो जाएगी. समझे? समझे ना? चलो तो फिर से करें दोस्तों. हनी यहाँ जब बैटन दूसरे के हाथ से मिले ना, नहीं 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 ऐसे तुम भाग रही हो ना, हाँ अच्छे से भागो 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 भागो, अच्छे से भागो. ये सही है. हाँ ओहानी समझ गई. सो लवली. फिर से करके देखें. चलो. நீ பண்ணிட்டு இருக்க ஷோ ரொம்ப காமெடியா இருக்கு. ஓ மறுபடியும் நீயா? உனக்கு எங்களை ஃபாலோ பண்றது தான் வேலையா என்ன? வேற வேலை இல்ல பாரு. ஹே ஜோ, இன்னும் கொஞ்ச நேரம் இரு தம்பி, நீ இப்ப அழ போற. ஏன்னா நாங்க உன்னை தோக்கடிப்போம். முடியாது. ஏன்னா இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்குவேன்னு சொல்லவே இல்லையே. அதனாலதான் உங்க டீமே வின் ஆக போகுது. என்ன சொன்ன? நீ பார்ட்டிசிபேட் பண்ணாதனால தான் நாங்க வின் பண்ண போறோம்னு சொல்றியா? உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ அப்படி சொல்லுவ? போடா பக்கத்துல விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஆடுற. சண்டை போடாத, வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன? ஏன் இப்ப முதல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? நீ விட்டு கொடுத்ததுனால தான் நாங்க வின் பண்ணுவோம் சொல்ற? எங்க ஜிம்மி ரொம்ப ஃபாஸ்ட் அத்லெட், ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான். அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? சானியா, தோத்து போயிடுவேங்கிற பயத்துல இப்படி பேசுற. இல்லனா கோழைத்தனமா பேசுறதை விட்டுட்டு ஜெயிச்சு காட்டு பாப்போம். என்ன கோழையா? ஆமா கோழைதான். ஓ மை காட், இது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல? ஐயோ ஜாலி. ஆனா நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது? ஐயோ நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. அப்படின்னா அங்க வர போறீங்களா? கண்டிப்பா வருவேன். போட்டோஸ் எடுக்கணும்ல? இது வெறும் ஹைஸ்கூல் காம்படிஷன் தான். சோ வாட்? ஸ்போர்ட்ஸ்ல அப்படி என்ன ஜாலி இருக்க போகுது? வாவ். ஜுனோ, உனக்கு ஜம்ப் ரோப் டெஸ்ட் இருக்குல்ல? என்னைக்கு அது? எனக்கு தெரியாதுமா. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் வேணும்னா கத்து தரட்டுமா? நான் ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ணுவேன். ஒண்ணும் வேண்டாம். போயும் உங்ககிட்டயே நான் கத்துக்கணும். நான் முதல்ல சுமாரா தான் விளையாடினேன். அப்புறம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாட கத்துக்கிட்டேன். வாய் திறந்தாலே போய் தான். ஆமாப்பா, பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம். வாவ், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆண்டி. ஓ இந்தா. வாவ், நீ போட்டுக்கிறியா? நான் என்ன சர்க்கஸ் ஜோக்கரா? போட்டுக்க மாட்டேன். அப்ப போட்டுக்காத. போடி. ஏய், இது கொஞ்சம் போட்டு விடு. ஏய், இவ்ளோ ஹீட்ல இதையா போட்டுக்க போற? ஜெரோமி தான் அதை போட்டுக்க சொன்னான். இது எனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு வேற சொன்னான். நிஜமா? கண்டிப்பா அவளை சும்மா விடக்கூடாது. சானியா, என்ன பார்த்து சொல்லு. நான் எப்படி இருக்கேன்? லேடி காகா. கரெக்ட்டா சொன்ன. ஆனா எனக்கு என்னவோ உன்னோட இப்போட ஷேப் பிடிக்கல. வர்ணிக்க சொன்னா இப்படியோ வர்ணிக்கிறது? ஒண்ணு போடாத. நெல்ல சொல்றேன்ல. உன்னை இன்னைக்கு என்ன பண்றது பாரு. நெல்ல. ஒரு நிமிஷம் ஜோ. ஜோ, உங்களை இதை போட்டு வர சொன்னாங்க. ஓ, ஜோ இங்கதான் இருக்கான். நல்ல வேளை அவன் என்ன கண்டுபிடிக்கல. பாவம் இவன. யார் நீ?
நீதானா? இத நான் போட்டுக்க மாட்டேன்ப்பா. இல்ல போட்டுட்டு தான் ஆகணும். போட்டுக்கோ ப்ளீஸ். அத்லெட்ஸ் எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் திரும்புங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கங்க. ரெடி? எஸ். நாங்க தான் மீட் பண்ண போறோம். வாங்க வேகமா வாங்க சீக்கிரம். வெற்றி நமக்குதான், வெற்றி நமக்குதான், வெற்றி நமக்குதான், வெற்றி நமக்குதான். இழுங்க இழுங்க இழுங்க. பாத்தல நான் உனக்கு கூப்பன் சொன்னேன். எப்படி பாத்தல? சரி, ரிலே ரேஸ்ல ஓட போறவங்களோட லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. ஆண்டி, ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் ஜெரோமி. ஜெரோமியா? நான் ஒரு நாள் என் மாம் கூட உங்க வீட்டுக்கு வந்தனே. எங்களுக்கு பெரிய ஆப்டிக்கல் ஷோரூம் கூட இருக்கே. ஜெரோமி, உங்களது தான் அந்த ஆப்டிகல் ஸ்டோர் இல்ல? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓ, நீ ஜோக்கு தான் சப்போர்ட் பண்றியா? ஆமா. சரி, எனக்கும் நல்லதா போச்சு. நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். எனக்கு பதிலா நீ ஜோக்கு சேர் பண்ணு. என்ன? ஷூ. 1 2 3 4 5 6 Hey Joe, 7 8. பாத்தல நாங்க தான் லீடிங்ல இருக்கோம். இப்போ என்னமா பண்ண போற? எங்க கூட மோதி ஜெயிக்கணும்னா அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும் தம்பி. இப்போ ஒண்ணு மிஞ்சு போயிடல, தோத்துட்டேன்னு ஒத்துக்க. 9 10. அட, யார் கேட்டாலும் இப்படிதான் பதில் சொல்லாம இருப்பியா? நீ என்ன செவிடா? நான் சொல்றது உனக்கு கேக்கல? நீ தான் கடைசியில் நிக்க போறியா? என்ன?
ஆமா, ஏன்? அப்ப நீயும் லாஸ்ட்ல நிக்க போறியா? கரெக்டா சொல்லிட்ட. யாரு நல்லா ஓடுவாங்களோ அவங்கள தான் கடைசியில நிக்க வைப்பாங்க. ஆனா உன்னையே நிக்க வச்சிருக்காங்க. அவங்க என்ன பைத்தியமா? ஓ, இப்பவே மசில்ஸ நல்லா லூஸ் பண்ணிக்கிறியா? ஓ சரி, அதை விடு. உனக்கு எப்படி ஓடணும்னாவது தெரியுமா? எப்பவும் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்காம படிச்சுக்கிட்டே இருப்பியே, அந்த டவுட்ல தான் நான் கேட்டேன். நீ டவுட் பண்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன சொல்லிட்டு போறான்? டேய் ஜோ, இத பாரு. என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. நான் சும்மா விட மாட்டேன். ஹனி, நாங்க தான் லீடிங்ல இருக்கோம். எப்படியும் நீங்க தோக்க தான் போறீங்க. அதனால நான் இப்பவே கூப்பிட ஆரம்பிக்கிறேன். உங்களை எப்படி குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன ஹனின்னு 3 ஈவென்ட்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் தானே கூப்பிட? ஆமா, நான் 3 ஈவென்ட்ஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை ஹனின்னு கூப்பிடணும். கடைசி ஈவென்ட்ல நாங்க வின் பண்ணிட்டா நீ என்ன அப்படி கூப்பிட முடியாதுல்ல? அத்லெட்ஸ் எல்லாரும் வாங்க. ஹேய், குட் லக். மார்க்க செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்ஸ் ஓடணும்ல? ஆமா, நிறைய தடவை கிராஸ் பண்ணிருக்கேன். என்னது? Sonia, don't worry. நான் இருக்கேன். சீக்கிரம். என்ன வேகமா ஓடி வரானே? ஃப்ரெண்ட்ஸ், வரி பண்ணிக்காதீங்க. அது கைக்கு வரட்டும். எப்படி ஓடுறான் பாரு. சீக்கிரம் வா. சாரி ஜோ, வின்னர்ஸ் நாங்க தான். ஜிம்மி, நான் ஓ மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னது? ஜோ ஏன் என்ன பாக்குறான்? நிஜமாதான் அவன் என்னதான் பாத்துட்டு இருக்கான்? என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இத கொடுக்க சொல்லி கையை நீட்டுறான். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். Fool. என்னாச்சு? சானியா. ஏய் சானியா, சீக்கிரம் அது கொடு. சீக்கிரம்.
ஓகே நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இத பாரு ஜோ, நீ இதுல ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்காத. இந்த வெற்றி எங்க டீச்சர் விழுந்ததால மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தோத்து போனவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் சாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது? ஏய் ஏய் உங்க எல்லாருக்கும் நோ பீட்சா. மேம் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் சொன்னதுதான். யாருக்கும் பிச்சை கிடையாது. நீங்க தானே விழுந்தீங்க, அது உங்க தப்பு தான். நீ என்ன பேசுற? நான் கீழே விழுந்தாலும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சானியாவுக்கு த்ரோ பண்ணல. ஆமால. எங்க அவ எங்க போனா? அங்கதான் இருக்காளா? பாத்தியா அவ எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு? நீதான் இந்த பீஸாவை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமா வாங்கி கொடு. எங்களுக்கு பீஸா வேணும். ஹேய் என்ன? இதோ பாரு, மிஸ்டேக்ஸ் நடக்கதான் செய்யும். இதோ பாருங்க, நம்ம தோத்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு, சானியா மட்டும் இல்ல. சானியா, இவங்க பேசினத மனசுல வச்சுக்காத. லாஸ்ட் மினிட்ல நான் ஜஸ்ட் ஒரு இன்ச் பின்னாடி வந்துட்டேன், அவ்வளவுதான். என்ன பண்றது, எனக்கு சின்ன கை. அப்படினா அவளுக்கு பதிலா நீ வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கணும். இவள பேசல. வாங்கி சரி சரி, எல்லாருக்கும் நானே வாங்கி தரேன். சரி எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. $150. என்ன $150? அவ்வளோவா? அனவசியமா வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. உங்க எல்லாருக்கும் பீஸா நான் வாங்கி தரேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண. அதுக்காக உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்ன இவ்ளோ நல்லா என்டர்டெயின் பண்ணதுக்காக உங்க எல்லாருக்கும் பீஸா வாங்கி தர போறேன். மிஸ் நீங்க நான் சொல்றேன். வந்து இவங்க சானியாவோட பெரிய ஃபேன். சானியாவை என்கரேஜ் பண்றதுக்காக வந்தேன். எனக்கு ஒண்ணு நல்லா இருக்குல்ல? போடாதீங்க, அமைதியா சாப்பிடுங்க. அமைதியா சாப்பிடுங்க. ஆண்டி நீங்க யாரு? வாங்க வாங்க ஆண்டி. दर्द हो रहा है, कितना दर्द हो रहा है मेरे पैर. क्या करूं? ओह, पेन रिलीवर लगाना चाहिए. तुम सोई नहीं? तुम यहाँ हो, मुझे पता नहीं था. நீ வீட்டுக்கு எப்ப வந்த? வாவ், வியூ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? வலிக்குதா? என்ன? நீ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கியே, எப்படி வலி இல்லாம இருக்கும்? அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும்.
உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. நீ எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்க. நான் பேஸ்கெட் பாலும் நல்லா விளையாடுவேன், ஸ்விம்மிங்கும் நல்லா பண்ணுவேன். ரொம்ப அல்ட்டிக்காத. கொஞ்ச நாளாவே எதுலயோ டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்க. இல்லனா எனக்கு எதுக்கு அந்த பேட்டனை கொடுக்க போற? அதெல்லாம் ஒன்னாலதான். ஆமா, நீ பண்ண டிஸ்ட்ராக்ஷன்ல தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்ததை நீ கேட்டல? உனக்கு தெரியுமா, உங்க அம்மா இங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பிஸா வாங்கி கொடுத்தாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணோம். என்னோட அம்மாவா? அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் மாத்திக்கவே மாட்டாங்க. யூஸ்வலா எல்லார் வீட்லயும் சின்ன பசங்க தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க வீட்ல எங்க அம்மா தான் அப்படி. அப்படி இல்ல, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. ரியலி நைஸ். எவ்வளவு நைஸ்? வெரி நைஸ். திடீர்னு ஸ்கூலுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க கூட போட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல மனசு. நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எங்க அம்மா என்னைக்குமே ஸ்கூலுக்கு வந்ததே இல்ல. ஏன்னா அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே. ஆனா எங்க அப்பாவும் பாட்டியும் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் உங்க அம்மா அளவுக்கு ஜாலியானவங்க இல்ல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு என் அம்மாவே பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நான் உனக்காக போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். நான் உனக்கு டின்னர் ரெடி பண்றேன். தட்ஸ் ரைட். ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இன்னைக்கு மார்னிங் நீ ஏதோ ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் போட்டிருந்தியே, என்ன அது? அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். தெரியாது? உய் ஃபூ உய் ஃபூ உய் ஃபூ உய் ஃபூன்னு சொல்லுவேன். கியூட்டா இருக்கு. என்னது? ஒருவேளை என் காதுல பிரச்சனையா? அவன் கியூட் நான் சொன்னா. என்ன பாக்குற? ஓ, இதான் எனக்கு எடுத்த போட்டோஸா? ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா? எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சானியா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கல்ல? சானியா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் நல்ல விதமா ஃபீல் பண்றேன். பாருங்களேன், ஜோவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி அவனை சின்ன வயசுல பார்த்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவனை இன்னைக்குதான் சிரிச்ச முகத்தோட பாக்குறேன். ஆமா. சம்மர் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வெக்கேஷன் போலாமா? ஜஸ்ட் ஒரு நைட் மட்டும். பசங்களோட படிப்பு என்ன ஆகுது? நீங்க அத பத்தில கவலைப்படாதீங்க. அவங்க கனவுகளை நனவாக்க இதை விட்டா வேற டைம் கிடைக்காது. சரி, ஓகே. ஏய், இந்த பார்ட்டியை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பி ஆகணும். என்ன? சரிடா. சாரி சானியா, உன்னோட ரிசல்ட் வந்த உடனே நான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கணும். இட்ஸ் ஓகேப்பா. நானும் ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பிஸியா இருந்துட்டேன். இது கூட சாம்பியா? அது மோரி நூடுல்டா. மோரியா? அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா வகையான சீ ஃபுட்ஸையும் ஒன்னா சமைச்சு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பேரு தான் மோரி நூடுல்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய முறைகள் இருந்தது, ஆனா இததான் ஃபைனல் பண்ணாங்க. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுமா? சரியா சொன்ன. थैंक यू सो मच बेटा, तुम तो कमाल के हो सच में। ऐसा नहीं है। अरे नहीं नहीं, सोंगजो जैसे टीचर को झेलना ज्यादा कमाल की बात है। थैंक यू सो मच। मैं बहुत शुक्रगुजार हूँ। अरे ये आप क्या कर रही हैं? थैंक यू तो मुझे कहना चाहिए। अरे इसकी जरूरत नहीं है। थैंक यू। आपके बाल खाने में गिर जाएंगे। अच्छा तो क्यों ना हम सब एक ड्रिंक ले? तो क्या तुम एक ड्रिंक लेना पसंद करोगे? कौन, मैं?
ठीक है, मेरा दोस्त है इसलिए एक गिलास पी सकती हो तुम। लो ये लो ये लो। तो अब सब लोग ये लो। நம்ம பசங்களோட வருங்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக cheers. சொல்ல போனா சானியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா. நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சானியாவுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு தெரியுமா? அவளை நாங்க நோவா ஸ்னெயில்னு கூப்பிடுவோம். நோவா ஸ்னெயிலா? ஆமா, அந்த நிக்நேம் என் பாட்டி தான் வச்சாங்க. அவங்க உங்க அம்மாவோட அம்மா தானே? ஆமாண்டா. இதுக்கு அவங்க ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு கப்பல்ல நிறைய விலங்குகளை ஏத்திக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா அங்கிருந்த ஒரு நத்தியை மட்டும் யாருமே சரியா கவனிக்கலையாம். ஆனா அந்த நத்தை பாவம் ராத்திரி பகலா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கப்பல்ல ஏறிடுச்சான். கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும்னு அதனாலதான் சொல்லுவாங்க. நான் முயற்சி எடுத்தா கண்டிப்பா சாதிப்பேன். இங்க பாருமா, கொஞ்சம் கொஞ்சமா குடி, இதுல தண்ணி கலக்கல. எதனாலனா குடிக்கும் போது ஒண்ணும் தெரியாது. ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குப்புன்னு போதை தலைக்கேறிடும். அப்படியா? டேய், உனக்கு நண்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? இத வாங்கிக்க. சின்ன வயசுல கூட நீ இதே மாதிரிதான் எனக்கு பாசமா ஊட்டுவ. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டோம். 2 பேரும் ஒரு பேண்டோட ஆரம்பிச்சோம் தெரியுமா? என்ன இந்த விஷயத்தை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்ல, பேண்டுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பேண்டு கிடையாது. 2 பேரும் சேர்ந்து சின்னதா மியூசிக் பேண்ட் ஆரம்பிச்சோம். நான் உடனே போய் கிட்டார் கொண்டு வரேன். 그대와 아침 햇살 받으며 매일 그대와 눈을 뜨고파 매일 그대와 도란도란 둘이서 매일 그대와 얘기하고파 새벽비 내리는 거리도 저녁 노을불 타는 하늘도 우리를 둘러싼 모든 걸 같이 나누고파. 승자 여기 있었네? 승자 이거 먹을래? 아니. 이거 2개인데 하나 먹어. 고맙습니다. 매일 그대와 저희는 주님께서 어디로 가시는지 알지 못하는데 어떻게 그 길을 가시는지 예수님께서 그렇게 매일 그대와 잠이 들고 새벽비 내리는 거리도 저녁 노을불 타는 하늘도 우리를 둘러싼 모든 걸 같이 나누고파. 매일 그대와 잠이 들고파. 매일 그대와 매일 그대와 매일 그대와. ஐயோ தாங்கல. சூப்பர். சூப்பர். நாம எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் ஜோ, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோயே. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. என்ன? ஏய், தேவையில்லாத பேசிட்டு இருக்காம வந்து ஒரு பாட்டு பாடு. அவன் பாட மாட்டான். உங்க மகன் த கிரேட் ஜோக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாட பிடிக்காத ஆண்டி. என்னவா வளர்ற? அவன் எப்பவுமே அப்படிதான். என்னப்பா நீங்க? எனக்கு ஒண்ணும் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல.
நான் நியூசன்ஸா? அப்பா அவனா நான் நியூசன்ஸ் கிரியேட் பண்றவன்னு சொன்னான். அப்படின்னா நம்ம அவனுக்கு பாரமா இருக்கோம் தானே அர்த்தம். ஓ காட். அப்படியா? இல்ல அங்கிள். தப்பா ஒண்ணும் சொல்லலையே. ஏய் வாய மூடு. ஏய் ஜோ, நீ என்ன அவ்வளோ பெரியவனா? எல்லாரையும் ஏன் ரொம்ப மட்டம் தட்டுற? நம்ம ஒரே வீட்ல இருக்கோம்னு ஏன் சொல்ல வேணாம்னு சொல்ற? சொன்னா என்ன தப்பு இருக்கு? இன்னும் என்ன சொல்றது? எல்லாரும் முன்னாடியும் ஏன் அப்படி பேசுன? பேட் பாய். நீ பேட் பாய் தான். நான் கிளம்புறேன் அங்கிள். சரிப்பா. அவனை பாருங்க, அவனை பாருங்க, அவனை பாருங்கப்பா. பேசிட்டு இருக்கும்போது எப்படி நழுவுறான் பாருங்க. எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுவான்ப்பா. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. இப்படி அவங்க பெத்தவங்க முன்னாடி கண்டபடி பேசுறது தப்பு இல்ல? I hate him. சானியா, நிஜமாவே நீ அவனை ஹேட் பண்றியா? இன்னைக்கு மேட்சுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் ஜோடின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அவனை இவ்வளவு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. ஆன்ட்டி, அங்கிள், ஜூனோ, உங்க எல்லாரையும் பிடிக்கும். ஆனா இந்த ஜோவை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? அப்படிதான். நீ மாத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். என்ன? ஆக்சுவலா நான் உன்னை ஜோன் கூப்பிடுறதுக்கு இஷ்டம் இல்ல. காட்டுக்குள்ள இருந்து வந்த ஜீனின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மாதிரி எல்லாம் யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. பாவம் அதை மறந்துட்டு பேசுறாங்க. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்ததுல இருந்து ஒருத்தங்க என்ன ரொம்ப விரும்புறதா கேள்விப்பட்டனே. ஒரு நாள் கூட விடாம அவங்க கனவுல வரதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேட் பாய். காட்டுல இருந்து வந்த ஜீனின்னு அண்ணனை பார்த்து ஏன் சொன்ன? ஓ சானியா, நீ ஜோக்கு லெட்டர்ல எழுதி கொடுத்திருக்கியா? ஓ, அன்னைக்கு நீ பேசுனது இந்த பையனை பத்தி தானா? இப்படி நடக்கணும் தானே ஆசைப்பட்டேன். பொழசெல்லாம் சொல்லி என்ன பழி வாங்க பாக்குறியா? நீ எழுதி கொடுத்தது தானே சொன்ன, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆல் ரைட். முதல்ல உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது உண்மைதான். ஆனா முடிவு கட்டிடுறேன். இன்னைக்கே முடிவு கட்டிடுறேன். எனக்கு ஒன்னு கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் அதுக்கு உடனே முடிவு கட்டிடுறேன். அப்படியா? ஆமா, பேசுறேன் போறேன். இதுக்கு மேல ஒன்ன மாதிரி ஒருத்த மேல நான் ஆசைப்படவே மாட்டேன். டேய் வீணா போன ஜோ, உன்னை நான் அடியோட வெறுக்கிறேன். சானியா, பாத்து பாத்து பாத்துமா. I don't like you. Bad boy. இவள ஸ்டூபிட்னு சொல்றதுல தப்பே இல்ல. ஜோ, என்ன பண்ற? அவளை சீக்கிரம் தூக்கிட்டு வா. நானா? ஆமா, நீதான். இல்ல பரவாயில்லமா, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா அங்கிள், வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத. சின்ன பொண்ணு இதை தெரியாம பேசிட்டா. நாங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல. வாடா சீக்கிரம். தொல்லை தாங்க முடியல. நம்ம சம்பந்திகள் ஆயிடுவோம்ல. நிஜமாவா சொல்ற? அப்படி நடந்துச்சுன்னா நான் நம்ம வீட்டு விட்டு ஓடியே போயிடுவேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன ஏன் நின்னுட்ட? இந்த ஜோடி ரொம்ப அழகா இருக்கு. Bad boy. கடைசியா நீ சாதிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா உன்னை என் முதுகுல சுமக்க வச்சிட்டியே. என்ன?
நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்ன. ஏய், என்ன இறக்கி விடு. எதுக்கு என்ன தூக்கிட்டு போற? என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல? ஆமா, நான் உன்னை வெறுக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன் ஹார்ட் எதுக்கு ஃபாஸ்டா துடிக்குது? என்னது? ஆர் யூ ஆல் ரைட்? ஏன் வேகமா உன் ஹார்ட் துடிக்குதுன்னு கேட்டேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மோசமா இருக்கு. எதை சொல்ற? இப்படியே போனா உனக்கு குழந்தை பிறந்தா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். சானியா, இதையெல்லாம் இவ இங்கதான் காய போட்டிருக்காளா? அதனாலதான் சொன்னேன். ஓ, எல்லாமே காஞ்சிடுச்சு. ஓ, ஸ்ட்ராபெரி ரொம்ப கியூட்டா இருக்கு. முழிப்பு வந்துருச்சா? சரி, எந்திரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்கலாம். நீங்களா? ஆனா நான் இங்க உன்னை எழுப்புறதுக்காக வரல. ஆனா எழுந்துட்டேல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தூங்க. உனக்காக சூப் வச்சிருக்கேன். சீக்கிரம் வா. சரி ஆண்டி. தலை வலிக்குது. என்ன இவ்ளோ லேட்டா எழுந்திருக்கேன்? இப்படியே போனா உனக்கு குழந்தை பிறந்தா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது நேத்து சூப்பர். என் ஐடியா இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு பார்க்கல. சானியா, இங்க வா. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நம்ம வெளியில உட்கார்ந்து சாப்பிடலாம். ஓகே ஆண்டி.
stupid girl. ஏய் ஏய் இந்த சூப்பர் குடி இது உனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸ்பெஷலா உனக்காகவே பண்ண தெரியுமா? Thank you so much, aunty. நேத்து கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன். சாரி ஆண்டி. இதுல என்னமா தப்பு இருக்கு? நேத்து நாம எல்லாரும் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ண தெரியுமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆண்டி. ஹேண்டில் ரொம்ப டைட்டா பிடிச்சிக்க. ஜம்ப் பண்ணும்போது உன்னுடைய wrist ரொம்ப வேகமா சுத்தணும். 1 2 1 2 1 2 புரிஞ்சுதா? ஓகேண்ணா. சூப்பரா இருக்கு ஆண்டி. ரியலி? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. யா. முழு ஆமையும் மூவ் பண்ணாத. ரிஸ்ட மட்டும் மூவ் பண்ண போதும். போதும். எனக்கு சொல்றதை விட்டுட்டு சாப்பாடு நல்லா கொட்டிக்கோ. சரி சரி. எனக்கு வர மாட்டேங்குது. ஹே ஜூனோ, அண்டர் ஆர்ம்ஸை இப்படி க்ளோஸா வச்சுக்கணும். நீ சொல்லி தந்தா நான் ஆடவே மாட்டேன். வா 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 ரொம்ப சூப்பரா பண்றேமா. ஐயோ சான்ஸே இல்ல. ஐயோ ரொம்ப நல்லா ஸ்கிப் பண்ற. வாவ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ் நல்லா க்ளோஸா வச்சிட்டு ஹீல்ஸ நல்லா பவுன்ஸ் பண்ணனும். புரியுதா? ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி ஃபூட்ல நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்தா ட்ரை பண்ணு. இங்க வா. வா. இந்தா நல்லா புடிச்சுக்கோ. அண்டர் ஆர்ம்ஸ் க்ளோஸா வச்சுக்கோ. அண்டர் ஆர்ம்ஸ் க்ளோஸா வச்சுக்கோ. வெரி குட். அட சீக்கிரம் கத்துக்கிட்ட. ஆமா, உனக்கு மியூசிக் எக்ஸாம் வர போகுதுன்னு சொன்னல, சாங் செலக்ட் பண்ணிட்டியா? ரெட் ஸ்கை சாங் செலக்ட் பண்ணிருக்கேன். ரெட் ஸ்கை பாட்டா? அதுக்கு பதிலா ஜம்ப் 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 பாட்டு பாடு. வாவ் இன்ட்ரஸ்டிங் சாங். ஏய் ஜோனோ நீ இத கத்துக்கோ. ஏய் ஜோ, சானியா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கல்ல? சூப்பர். என்னது? அதுவா? ஆமா என்னது அது? இது ஏதோ சாக்ஸ் மாதிரி தெரியுது. நிஜமாவா? அங்க ஏசி கூடவா இருக்கு? ரொம்ப சில்டா இருக்கும். ஸ்வெட்டர் போட்டு தான் போகணும். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்காமே. ஆமா, இன்டர்நெட் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு தெரியுமா? கேம் விளையாட விட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சானியா தலைவாரிட்டு இருக்கியா? சாப்பிடுறியா? உனக்கு பிடிச்சத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டேன். என்னை விட்டு சாப்பிட்டியா? உனக்கு விக்கல் வந்திருக்குமே. அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். இவளை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஜிம்மி, அந்த புக்க கொஞ்சம் எடுத்து கொடு. அந்த புக் தானே? இரு இதை எடுத்து தரேன். சொல்றா. இப்பெல்லாம் நீ பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிட்ட இல்ல? ஏதோ கீழே விழுந்துருச்சு. என்னது? என்ன? என்னது அது? இது என்னது? ஹே சானியா, என்ன இது? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறீங்க? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இங்க காட்டு. பாத்தியா, ரொம்ப அப்பாவி மாதிரி வீட்டுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கா. பாவம் பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இருக்காங்களா? அதுவும் ஜோ கூட. என்ன நடக்குதுங்க? ஒருவேளை போட்டோ ட்ரிக்கா இருக்குமோ? பாசிபிளே இல்ல. ஏய் வராடி. அதோ அங்க பாரு, அங்க பாரு. நில்லு சானியா. இந்த போட்டோ பார்த்தமா உனக்கு நம்பிக்கவே இல்ல. என்ன? நீ இவ்வளவு நாளா அவ வீட்லயே தங்கிட்டு இருந்த? ஓ. ஏய், அவனோட வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பெருசா இருக்கா? லக்ஸரியா இருக்கான்னு சொல்லு சானியா. உன்னோட ரூம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். ஒருவேளை ஏய், நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு தெரியும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், உங்களுக்கு வந்துருச்சா? பாத்தியா? நம்பவே முடியல. என்னால நம்பவே முடியல. சானியா, Dum